अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்து உரைக்கப்படுகிறது. அதிலே பாதுகை என்கிறது பாதுகையை மட்டும் குறிக்காமல் எம்பெருமானுடைய பாதுகையினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களையும் இந்த ஸ்லோகங்கள் குறிப்பதாகவும் நம்முடைய பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை பெற்ற இந்த ஸ்தோத்திரத்திலே இப்பொழுது நாம் 204வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 204வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், அந்த பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த காலம், அந்த காலம் என்ன ஆகிவிட்டது என்னால் அது திரேதாயுகமாயிருந்தாலும் கிருத்தயுகம் போலே ஆகிவிட்டது என்கிறார். அதாவது யுகங்கள் 4, முதல் யுகம் கிருத்தயுகம். அந்த இடத்துல தர்மம் ரொம்ப உயர்ந்ததாய் எல்லாம் சுபீட்சமாக இருக்கக்கூடிய காலம் அது. அதற்கு அடுத்த காலம்தான் திரேதாயுகம். அடுத்த யுகம் திரேதாயுகம். திரேதாயுகம் என்பது அந்த கிருத்தயுகத்தை காட்டிலும் கொஞ்சம் குறைந்தது. அது வரிசையா சொல்லிட்டே வரணும். அதுக்கு அடுத்தது துவாபர யுகம், அதுக்கப்புறம் கலியுகம். சொல்லுவார்கள் கிருத்தயுகத்தில் தர்மம் என்கிறது 4 கால்களிலே நிற்குமா, 4 கால்களாலே நிற்கும். ஆனால் திரேதாயுகம் வந்தால் அதற்கு 1 கால் உடைந்து போய்விடும், 3 கால் தான். சரி, துவாபர யுகம் வந்தால் 2 கால்கள் போய்விடுகிறது, 2 கால்களிலே நிற்கிறது. கலியுகம் வந்தால் ஒற்றை காலிலே நிற்கிறது என்று சொல்லுவார்கள். ஆக யுகம் மேலே போக போக, அதாவது கலியுகத்தை காட்டிலும் துவாபர யுகம் உயர்ந்தது, துவாபரத்தை காட்டிலும் திரேதாயுகம் உயர்ந்தது, திரேதாயுகத்தை காட்டிலும் கிருத்தயுகம் உயர்ந்தது என்று இப்படித்தான் சொல்லுகிறார்கள். அதில் இப்பொழுது ராமபிரானுடைய அவதாரம் என்கிறது திரேதாயுகத்திலே. ஆனாலும் பாதுகாப்பட்டாபிஷேகம் ஆன பொழுது அந்த யுகம் எப்படி இருந்ததுன்னா கிருத்தயுகம் போலே இருந்தது என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. தவ விதிவதுபாத்தே சார்வபௌமாபிஷேகே பரத சமய வித்பிஹி பாதுகே மந்திரி முக்கியைஹி ஸ்வதவதி நிஜகர்மஸ்தாயினீனாம் பிரஜானாம் பிரதமயுக விசேஷாக பிராதுராசன் விசித்ராக. தவ விதிவத்து உபாத்தே, அதாவது உன்னை விதி பிரகாரம் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். சார்வபௌமா அபிஷேகே, சார்வபௌம அபிஷேகம் என்னால் உலகுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக அந்த பாதுகையைத்தானே பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். யார் பண்ணினார்கள் என்னால் பரத சமய வித்பிகி மந்திரி முக்கியைஹி, பரதனுடைய உள்ள கருத்தை அறிந்து காரியம் செய்யக்கூடிய மந்திரிமார்கள். பரதன் என்ன நினைக்கிறானோ அதை செயல்படுத்துகிறார்கள். பரதன் என்ன பண்ணினான், இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து அந்த பாதுகையினுடைய பிரதிநிதியாகத்தான் எல்லாரும் ராஜ்யாபாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்தான். அதனால பரத சமய வித்பிகி, பரதனுடைய உள்ள கருத்தை அறிந்தவர்களான மந்திரி முக்கியைஹி, அந்த மந்திரி முக்கியர்களாலே சார்வபௌமாவிக்கே தவ விதிவத்து உபாத்தே, அப்படி பட்டாபிஷேகம் உன்னை செய்து வைத்த பொழுது
அப்பொழுது அந்த தேசத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் பிரஜைகள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்னால் ஸ்வதவதி நிஜ கர்மஸ்தாயினீனாம் பிரஜானாம், பிரஜைகள் தாங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் எப்படி செய்தார்கள்? பாதுகைக்கு அர்ப்பணம் என்று சொல்லி செய்தார்கள். பிரஜானாம் ஸ்வதவதி என்னால் உன்வரையிலே நிஜகர்மஸ்தாயினி, நிஜகர்ம தங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையினுடைய பலனையும் என்ன செய்தார்கள்? நாம் எல்லாரும் இந்த காலத்துல கூட காரியங்களை எல்லாம் செய்கிற பொழுது நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து என்று எல்லாவற்றையும் பகவானுக்கே சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒருபடி மேலே போய் அயோத்தியாவாசி ஜனங்கள் அவர்களெல்லாம் என்ன பண்ணினார்கள்? எல்லாம் பாதுகா அர்ப்பணம் என்று எல்லாவற்றையும் பாதுகைக்கே அர்ப்பணித்து அப்படி இருந்தார்கள். அந்த சமயத்திலே என்ன ஆயிற்று என்னால் விசித்ராக பிரதமயுக விசேஷாக பிராதுராசன், விசித்திரமான பிரதமயுக விசேஷம். முதல் யுகம் எது? கிருதயுகம். அந்த கிருதயுகத்துக்கு உண்டானதாக ஆகிவிட்டது. திரேதாயுகமாக இருந்தாலும் இன்னும் அதை விட நன்மை மிக்க கிருதயுகத்திலே இருக்கிறா போல அந்த காலம் மாறிவிட்டது. கிருதயுகம் போல அந்த காலம் மாறிவிட்டது. ஆஹா, பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்து அந்த ராஜ்யம் ஆளுகிற பொழுது அந்த திரேதாயுகமும் கிருதயுகமாக மாறிவிட்டது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே நமக்கு காட்டியருளினார் ஆச்சாரியர். அடுத்தபடியாக 205வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பாதுகா பட்டாபிஷேகத்தின் போது எழுப்பப்பட்ட மங்கள ஒலிகள் தான் எல்லா இடத்திலும் கேட்டதே தவிர விரோதி என்கிற ஒலி காதலியே விழல்லேன்னு சொல்றார், எங்கேயுமே கிடையாது என்கிறார். அவசித்த ருபு சப்தான் அன்வபூஸ்துவம் ததானி ரகுபதி பதரக்ஷே லப்தராஜ்யாபிஷேகா சலித புஜலதானாம் சாமரகிராகிணீனாம் மணிவலய நிநாதைஹி மேதுரான் மந்திரகோஷான். அதாவது லப்த ராஜ்யாபிஷேகா, ராஜ்யாபிஷேகம் ரகுபதி பதரக்ஷே, ராமபிரானுடைய திருவிடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே, நீ ததானி அந்த பாதுகா பட்டாபிஷேகம் நடந்ததே அந்த சமயத்திலே என்னென்ன ஒலிகள் கேட்டன என்று கேட்டால், பாதுகைக்கு சாமரம் வீசுகின்றார்கள் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சேடிகள். அது சலித புஜலதானாம் சாமரகிராகிணீனாம் மணிவலய நிநாதைஹி மேதுரான். அதாவது சாமரம் வீசுகின்ற பொழுது அங்க இருக்கிற அந்த ஸ்திரீகளுடைய கைகளில் இருக்கிற வளை இருக்கிறதே, அந்த வளையினுடைய ஒலி ஓசை கேட்கிறதா. வளையினுடைய ஓசை, வளைகள் எல்லாம் ஒன்றோடொன்று உராய்கின்ற ஓசை இருக்கிறதே, அது கேட்கிறது. மேதுரான் மந்திர கோஷான், மந்திர கோஷங்கள், வசிஷ்டர் முதலானவர்கள் மந்திரங்களை சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுகிறார்கள்? அந்த மந்திரங்களை சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுவும் கேட்கிறது. ஆனால் என்ன கேட்கவில்லை? அவசித்த ரிபு சப்தானு அன்வபூஹு, அந்த சத்ருக்கள் என்கிற வார்த்தை மட்டும் கேட்கவே இல்லை என்கிறார். சாதாரணமாக நல்ல காரியங்கள் நடத்துகிற பொழுது, இப்போ கல்யாணத்தில் கூட திருமங்கல்ய தாரணம் நடக்கிற பொழுது கெட்டி மேளம் என்று சொல்லுவார்கள். கெட்டி மேளம் என்னால் படபட படபடவென்று வாத்தியங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும். எதற்காக என்று கேட்டால், அபசப்தங்கள் எதுவும் அந்த சமயத்தில் காதில் விழவே கூடாது. கெட்ட வார்த்தைகள் யார் எது சொன்னாலும் அது காதில் விழக்கூடாது. அதனால வாத்தியங்கள் நன்றாக வாசிப்பது, சில பேர் கையில தாம்பாளத்தை கூட வைத்துக்கொண்டு தட்டுவார்கள். இந்த சப்தங்கள் ஒலியில் இருக்கிற பொழுது கெட்ட வார்த்தைகள் எல்லாம் அதுல மறைந்து விடும். அதுபோல இப்பொழுது பாதுகாப்பட்டாபிஷேகம் நடக்கிற பொழுது பாதுகைக்கு சாமரம் வீசுகிறவர்களுடைய கையிலே இருந்த வளையொலி ஓசை என்ன, அதே போல மந்திர கோஷம் என்ன, இவைதான் கேட்டதே தவிர அவசித்த ரிபு சப்தானு, விரோதிகள் என்கிற சப்தம் யார் காதிலையுமே விழலை. விரோதிகள் அத்தனை பேரும் அந்த விரோதிகள் என்கிற சொல் கூட இல்லாதபடி தொலைந்து போய்விட்டது என்று அப்படியாக இந்த பாதுகா பட்டாபிஷேகத்தை கொண்டாடுகிறார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 206வது ஸ்லோகம். இந்த 206வது ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த கோசல தேசத்தினுடைய வருத்தம் அத்தனையும் இது போக்கிவிட்டது. இந்த மந்திரங்கள் இருக்கிறதே, மந்திர சப்தம் கீழ் ஸ்லோகத்திலே ரிப்பு சப்தத்தை ஒழித்ததுன்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல அயோத்தியாவாசி ஜனங்களுடைய துக்க சப்தத்தையும் ஒழித்து விட்டது என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார்.
समुचितमभिषेकं पादुके प्राप्नुवत्यां त्वयि विनिपतितानां देवी तीर्थोदकानां ध्वनिरनुगतमन्त्रः सीदतां कोसलानां शमयितुमलमासीत् संकुलान् आर्तनादान् समुचितम अभिषेकम पादुके प्राप्नुवत्याम நீ அதாவது பாதுகே அபிஷேகம் பிராப்னுவத்யாம் என்னால் அபிஷேகத்தை நீ அடைந்திருக்கிற காலத்திலே அப்போ துவயி வினப்பித்தாம் தீர்த்தோதகானாம் உன்மேலே விழுந்த அந்த தீர்த்தங்கள் அதாவது நன்னா மந்திரங்களை ஜபித்து வசிஷ்டர் முதலானவர்கள் பட்டாபிஷேகத்திற்காக தீர்த்தத்தை சேர்க்கிறார்கள் அல்லவா அந்த பாதுகை மேலே துவயி வினிபதிதானாம் தீர்த்த உதகானாம் அப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களை கொண்ட அந்த ஜலம் அதை உன்னிடத்திலே சேர்த்தார்கள் அந்த புண்ணிய தீர்த்தமும் எப்படிப்பட்டது என்னன்னா அனுகத மந்திரஹா அனுகத மந்திரஹா என்னால் மந்திரங்களாலே பூரிக்கப்பட்டது எல்லா மந்திரங்களையும் சொல்லி அந்த மந்திரங்களாலே நிறைத்துத்தான் அத்தை என்ன பண்ணினா பாதுகை மேலே சேர்த்தார்கள் அப்படி சேர்த்த பொழுது என்ன ஆயிற்று கோசலா சீததாம் கோசலானாம் மிகவும் வருத்தத்தோடு இருந்தார்கள் அயோத்தியாவாசி ஜனங்கள் என்ன வருத்தம் ஐயோ தசரதனும் போய்விட்டாரே இப்படி ராமபிரானும் காட்டிற்கு எழுந்தொள்ளி விட்டாரே என்று அந்த வருத்தத்தோடு அவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள் அந்த வருத்தத்திற்குரிய சப்தத்தையும் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்ப சீததாம் கோசலானாம் சங்குலான் அந்த ஆர்த்தநாதம் என்னால் அவர்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகின்ற சொற்கள் அந்த சப்தங்கள் அதெல்லாம் சமயத்து மலமாசீத்து அதையெல்லாம் சமயத்தும் என்னால் போக்கடிப்பதற்கு தகுதியுடையதாக இந்த துவனி அதாவது எந்த துவனி அந்த தீர்த்தத்தை சேர்த்த ஒலி அது மட்டுமல்ல அந்த சமயத்திலே ஒலித்த மந்திர கோஷங்கள் இதெல்லாம் என்ன பண்ணித்துன்னு கேட்டா அயோத்தியாவாசி ஜனங்களுடைய துக்க சப்தத்தை அடியோடு மறைத்து விட்டது. என்ன அர்த்தம் அதற்கு என்னால் இப்படி அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேருடைய துக்கமும் மறைந்து விட்டது. இப்படி பட்டாபிஷேகம் பாதுகைக்கு பண்ணின உடனே மந்திரத்தாலே பூரிக்கப்பட்ட அந்த தீர்த்தத்தை பாதுகை மீது சேர்த்த உடனே என்ன ஆச்சு ஜனங்களுடைய புலம்பல் அதனாலே ஏற்படக்கூடிய ஒலி அது அத்தனையும் அப்படியே மறைந்து விட்டது என்கிறார். இதிலே தாத்பரியமாக நாம் என்ன கொள்கிறோம் என்னால் எம்பெருமானை பிரிந்திருக்கிற வருத்தமும் கூட நமக்கு ஆச்சாரியர்களோடு சேர்ந்து விட்டால் அந்த துக்கமும் கூட மறைந்து விடுகிறது. ஆழ்வார்களோடு ஆழ்வார்களை நாம் சேவிக்கிறோம், ஆச்சாரியர்கள் அவர்களையும் கோவில்களிலே சேவிக்கிறோம். அதையும் தவிர நாம் நம் கண்முன்னாலேயும் நம்முடைய காலத்திலே எழுந்துள்ளிருக்கிற ஆச்சாரியர்கள் இவர்களோடு நாம் சேர்கிறபடியினாலே நம்முடைய அந்த ஐயோ இன்னும் பகவானை அடையவில்லையே என்ற துக்கத்தை கூட அவர்கள் மறக்கடிக்கும்படி பண்ணிவிடுகிறார்கள் என்கிற அர்த்தத்தையும் இதனுடைய தாத்பரியமாக கொள்ளலாம். ராமபிரானுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினவாறே அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேருடைய துக்கமும் மறைந்து விட்டது என்கிற உயர்ந்த அர்த்தத்தை தெரிவித்து இப்படியாக அந்த பாதுகையினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே வெளியிட்டருளினார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.